சிவாய. அருள்மிகு தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில் தல வரலாறு. அர்ஜுனன் தமிழகத்தில் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு இங்குள்ள தீர்த்தமலைக்கு வந்துள்ளார். சிவபெருமான் மீது பக்தி கொண்டு சிவ பூஜை செய்ய திருமாலும் சிவபெருமானை நினைத்து உனது பானத்தை இப்பகுதியில் செலுத்துவாயாக என்றார். சிவனை நினைத்த அர்ஜுனனும் பிறை வடிவமானது ஒரு பானத்தை மலை அடிவாரத்தில் செலுத்த சிவன் மகிழ்ச்சி அடைந்து தன் கட்டுப்பாட்டில் உள்ள கங்கை நதியின் 10ல் ஒரு பகுதி அந்த அம்பு பாய்ந்த இடத்திலிருந்து பெருகுமாறு செய்தார். சிவன் தனது சடைக்கற்றையிலிருந்து கங்கை வெளிப்பட செய்தார். அந்த நீர் வெண்மை பிரவாகமாக தோன்றியது. இந்நதியே வெள்ளாறு என பெயர் பெற்றது. இத்தலத்துக்கு பெருமை சேர்க்கும் வசிஷ்ட மாமுனி சிவனருள் பெற்று இங்கு தங்கி யாகம் செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. தலப்பெருமை. தலமரம் மா, பலா, இலுப்பை மரங்கள் 3ம் ஒரே மரமாக இருப்பது இத்தலத்தின் அதிசயம். தான்தோன்றீஸ்வரர் வழிபாட்டிற்காக ஆலயத்தில் பலா மரம் ஒன்றை வசிஷ்டர் உண்டாக்கினார். இம்மரத்திற்காக கோயில் கட்டப்படும் காலத்திலேயே 3 கற்களில் வளைவுகள் வெட்டி ஒதுக்கப்பட்டிருப்பதை பார்க்க இம்மரம் ஆலயத்திற்கு முற்பட்டதாக தெரிகிறது. வசிஷ்ட மாமுனி யாகம் செய்ய வேண்டி பரமசிவனை வேண்ட அவர் விரும்பிய வண்ணம் இத்தலத்தில் வசிஷ்ட முனிவர் தங்கினார். வசிஷ்டர் செய்த யாக பூமியில் உள்ள திருமண்ணே இன்றும் கோயிலில் திருநீராக வழங்கப்படுகிறது. வசிஷ்ட முனிவரது யாகசாலையில் பொருந்திய விபூதியானது மேனியில் பட்டால் மதிக்கத்தக்க செல்வம் பெருகும். சிறப்பம்சம். அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் ஒளிப்படாத லிங்கம் சுயம்புவாக அருள்பாலிக்கிறார். சித்திரை 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை சுவாமி மீது சூரியன் ஒளிப்படுவது சிறப்பு. 3 சோழாயுதம் போல் சுவாமி அம்பாள் இருவரும் சேர்ந்து இருப்பது சிறப்பு. மா, பலா, இலுப்பை மரங்கள் 3ம் ஒரே மரமாக இருப்பது இத்தலத்தின் அதிசயம். யாழி வாய்க்குள் உருண்டைக்கல் உருவது போல் உள்ள சிற்பம் இங்கு உள்ளது. பிரார்த்தனை. இத்தலத்தில் உள்ள கல்யாண விநாயகருக்கு மாலை, தேங்காய், பழம், கடலை, சர்க்கரை வைத்து அர்ச்சனை செய்து மாலையை விநாயகர் கழுத்தில் போட்டால் கல்யாண பாக்கியம் கைகூடும். மனமுருக வேண்டிக் கொண்டால் கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை கைகூடுகின்றன. உத்தியோக உயர்வு, விவசாய செழிப்பு, கல்வி, செல்வம், ஞானம் ஆகியவை இத்தலத்து இறைவனை வணங்கினால் கிடைக்கும் என்று இத்தலத்து பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். மன நிம்மதி வேண்டுவோர் இத்தலத்துக்கு பெருமளவில் வருகின்றனர். நேர்த்திக்கடன். சுவாமி, அம்பாள் ஆகியோருக்கு வேஷ்டி சேலை படைத்தல், சுவாமிக்கு பால், எண்ணெய், இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். விரதம் இருத்தல், தான தர்மம் செய்தல் ஆகியவை இத்தலத்தில் செய்தால் புண்ணியம் கிடைக்கும். வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைக்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதம் கொடுக்கலாம். கோவில் திருவிழா. ஆடி 18, கார்த்திகை, அமாவாசை, பிரதோஷம். கோவில் முகவரி. அருள்மிகு தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில், வேலூர், சேலம் மாவட்டம். கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஓம் சிவாய நம.